இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் தியானிப்பது கற்றுக்கொண்ட வசனம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை தருகிற தேவன். ஆண்டவர் உங்களை பெருக செய்கிற தேவன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒடுங்கி போக விடமாட்டார். ஆண்டவர் அவருடைய பிள்ளையை எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது நான் ஒடுக்கப்படுகிறேன், நான் கஷ்டப்படுத்தப்படுகிறேன் என்று சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா? ஒடுக்கத்தின் மத்தியில ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒடுக்கத்தின் மத்தியில ஆண்டவர் உங்களை பெருக செய்வார். நீங்கள் வளர்ந்து விடக்கூடாது, நீங்கள் பெருகிவிடக்கூடாது என்று சொல்லி யாராவது உங்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறாங்களா? யாராவது உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் தலை குனிய விடமாட்டார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கவலைப்படாதபடி இருங்க. இந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, எகிப்தில இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. எகிப்தில இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இவர்கள் பலுகி பெருகி கொண்டிருக்கிறாங்க. இதனை பொறுத்து கொள்ள முடியாத அந்த நாட்டு ராஜா இவங்களை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும், இவங்களை எப்படியாவது வளர விடக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை போடுகிறான். அவங்களை வளரக்கூடாது என்று சொல்லி என்னென்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அதில் பார்க்கும்போது அதில் 10ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் பெருகாத படிக்கும் அவர்கள் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாத படிக்கு. முதலாவது பெருகாத படிக்கு, நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிடக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை போடுறான். இவங்களை வளர விடக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற, நீங்கள் இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கிற மக்கள் நீங்க எளியவராக இருப்பதை கண்டு, உங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லாதது என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் வளர்ந்து விடக்கூடாது. நீங்கள் வளர்ந்தால் அவர்களுக்கு ஆபத்து என்று சொல்லி நினைத்து உங்களை கொடுமைப்படுத்தலாம், உங்களை தேவையில்லாமல் அவமானப்படுத்தலாம், தேவையில்லாமல் துன்பப்படுத்தலாம். நீங்கள் அதை கண்டு கவலைப்படாதீங்க, அதை கொண்டு நீங்க பயப்படாதீங்க. நம்முடைய தேவன் நம்மோடு இருந்து நம்மளை உயர்த்துவார், நம்மோடு இருந்து நம்மை தப்புவிப்பார். வேதனைப்படுத்துவாங்க, துன்பப்படுத்துவாங்க, அதன் மத்தியிலும் அமைதியாக இருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை விட்டு விடாமல் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது யார் துன்பப்படுத்தினாங்களோ, யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க மத்தியில் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இங்க பார்க்கும்போது அவங்களை அடிமைப்படுத்த வேண்டும், கொடுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு என்னென்ன செய்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுமையான வேலைகளை கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா
சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயல் வேலையை கொடுக்குறாங்க. அதில் அவங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா, தங்களுடைய ஜீவனையே கசப்பாக கூடிய அளவுக்கு, ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வளர்ந்தா நமக்கு ஆபத்து என்று அவங்களே எண்ணிக்கொண்டு அவங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, அல்லது படிக்கிற இடத்துல, அல்லது நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய உயர்வை பார்த்து, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாதபடி உங்களை தேவையில்லாமல் துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரியின் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பதவி உயர்வு அவர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணிவிடும் என்று சொல்லி உங்களுக்கு தேவையில்லாமல் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கலாம். உங்களை அடிமைப்படுத்த நினைக்கலாம். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை உயர்த்தி கொண்டிருப்பதை அவங்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், வேதனைப்படுத்தலாம். இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதபடி ஆண்டவரிடம் பாதத்தில் பொறுமையோடு காத்திருங்க. அவனுடைய பாதத்தில் பொறுமையோடு காத்திருக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை செய்வார். இந்த உலகத்துல பொறாமை நிறைந்த மக்கள் அதிகம் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார். உங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தேவையான கல்வி அறிவு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களோடு பணியாற்றுவர்களை கூட அவர்களை காட்டிலும் நீங்கள் மேன்மையாக இருப்பதை அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் உயர்த்துவதை பொறுத்து கொள்ள முடியாமல், ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதை பொறுத்து கொள்ள முடியாமல் உங்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களை காயப்படுத்தலாம். உங்களுடைய எண்ணங்களை ஏன் வாழ வேண்டும் என்று எண்ணங்கள் வரக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில கசப்புகளை உண்டாக்கலாம். ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக தப்புவிப்பார். யார் உங்களை காயப்படுத்தினாங்களோ, யார் உங்களை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல உங்களுடைய தலையை உயர்த்துவார். இங்க பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஒடுக்குனாங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை பலுகி பெருக செய்தாராம். அந்த அளவுக்கு பலுகி பெருகினாங்களாம். உங்களுடைய உயர்வை தடுப்பதற்கு யாராலும் முடியாது, எந்த மனிதனும் முடியாது. உங்களை ஆண்டவர் உயர்த்த திட்டம் வைத்திருந்தாரானால் உங்களுடைய உயர்வை யாராலும் பறிக்க முடியாது, யாராலும் அதனை தடுக்க முடியாது. நீங்க பயப்படாதீங்க, நீங்க கஷ்டப்படாதீங்க. ஆண்டோடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டோடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்துவார். நீங்க பயப்படாதீங்க. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருக்கட்டும். ஆண்டவர் நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். கிருபையின் தேவனை நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, ஒடுக்கப்பட்ட இடத்துல நீங்க ஒரு உயர்வை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. அவங்க செய்கிற வேலை செய்கிற இடத்துல இடமா இருக்கலாம், அவங்க இருக்கிற இடமா இருக்கலாம், அவங்க படிக்கிற இடமாக கூட இருக்கலாம். அவங்க ஒடுக்கப்பட்ட இடத்துல அவங்களை உயர்த்த போற கிருபைக்கு நன்றி. உங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
மகிமை மகிமை